ஹை கைஸ், ரைட் நவ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் பண்ணி நான் வேற வீடியோ ஷூட் பண்ணோம். பட் அவசரமாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கடைசி ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப நிறைய மெசேஜஸ் வந்து வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் சரி, இல்லை ஜூனியர் டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்தும் சரி, ஒரு 3 கொஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணலாமா கூடாதா, ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா, அண்ட் தென் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஃபியூச்சரே இருக்காதா, இந்த 3 கேள்வி தான் வந்து நிறைய பேர் திருப்பி என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நிறைய சிஇஓஸோட ஹெட்லைன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இது ரொம்ப வந்து சொல்லியிருந்தது வந்துட்டு ஒரு சொன்ன கான்டெக்ட் வேற, அதுல இருந்து பாதி மட்டும் எடுத்து போட்டாங்க. ஆல்டர்னேட் கேரியர்ஸ் வந்து பாருங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொன்னதை மட்டும் வந்து பார்த்துட்டாங்க. அண்ட் நிறைய பெரிய கம்பெனிஸ்ல வந்து லே ஆஃப் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து பேனிக் ஆகுறாங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரிம் டவுன் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரியலி டையிங் அப்படின்ற கேள்விக்கு தான் கடைசியாக வந்து நிற்கிறோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பேச போகிறோம். ஸோ இது வந்துட்டு நிறைய வந்து நான் ஹிஸ்டாரிக்கலாக நான் வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் அண்ட் நான் ரேண்டமாக படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. நிறைய பீப்புள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஈவன் சீனியர்ஸ்க்கு வந்து இது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்காது. நிறைய பேர் இந்த வேவ்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்குமே சில பேருக்கு வந்து ஏஐன்றது புதுசான விஷயம் தான். ஆனால் உண்மையை சொல்லப்போனா இது வந்துட்டு புதுசெல்லாம் கிடையாது. இந்த வேவ் வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில பல காலமாக இருந்துட்டு தான் இருந்திருக்கு. டியூரிங் 2000, அதாவது நான் பிறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா .com கிராஷ் அப்படின்னு ஒன்று வந்து நடந்துச்சு. அப்போ வந்து thousands ஆஃப் கம்பெனி இருந்த இடம் இல்லாமல் அப்படியே வந்து மாயமாக மறைஞ்சிருச்சு. அண்ட் லே ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு தான் வந்துட்டு கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக வளர்ந்தாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பயங்கரமாக ஹையர் பண்ணாங்களா, எல்லா கம்பெனிலும் நிறைய எம்ப்ளாயி இருந்தாங்களா, இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூசர்ஸ் வந்து கம்மியானாங்க. அப்போ ரிசெஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரிசெஷன் வந்ததுக்கு அப்புறமா மேசிவாக வந்து லே ஆஃப் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 2008 நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ரெவல்யூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பயங்கரமாக வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் டெவாப்ஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் வரப்பையும் பயந்தவங்க எல்லாரும் வந்துட்டு காக்ரோச் மாதிரி நசுங்கி போயிட்டாங்க. யாரெல்லாம் வந்துட்டு இதை வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு செம்ம ரிவார்டு. இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆனதே கிடையாது. யாரெல்லாம் வந்துட்டு இந்த புது மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்களாம் வந்து செம்மையா ரிவார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சிஇஓட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வருவோம். நிறைய சிஇஓ வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கலாம். எங்களோட கம்பெனில ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் கோட் வந்துட்டு ஏஐ தான் எழுதுது. டெவலப்பர்ஸ்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட் கேரியர்ஸ் வந்து திங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து போயிட்டு இருக்கு. எல்லா சிஇஓமே ஒரு விஷயத்தை வந்து செல் பண்ண ட்ரை பண்றாங்க. எல்லா சிஇஓமே அவங்களோட கம்பெனிக்கு ஒரு வகையில வந்து சேல்ஸ்மேன் தான். இவங்க யாருக்கு செல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கஸ்டமரா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கும், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க கன்வே பண்றாங்க. சரி, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, ஓகே ஃபைன், இதை கேட்கறோம், நம்ம பயப்படுறோம், இதெல்லாம் ஓகே. ஆனாலுமே அவங்களோட அதே கம்பெனிக்கு இப்பயுமே இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஓப்பன்ஏல ஹையர் பண்றாங்க, கிளாட்ல ஹையர் பண்றாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பரே வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னா எதுக்கு அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா ஹையர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தான் இந்த அடாப்ஷனை பத்தி நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. இந்த அடாப்ஷன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரை ஹையர் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பயங்கரமா ஹையர் பண்றாங்க, டெவாப்ஸ்க்கு ஹையர் பண்றாங்க, அண்ட் தென் ஈவன் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் கூட ஹையர் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோடிங் வந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹையரிங்லாம் ஸ்டாப் ஆயிருக்கணும், ஆனா ஸ்டாப் ஆகல. அதே மாதிரி இன்னொரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்பாட்டிஃபை வந்து ரீசெண்டா வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களோட பெஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து டிசம்பர்ல இருந்து கோட் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்ல ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டா, ஒரு ஜூனியரா இதை பாக்குறப்ப வந்து இது ரொம்ப ஸ்கேரியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இது உண்மையானு கேட்டா இது உண்மைதான். ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நான் வந்து மேனுவலா கோட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளெக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிளெக்ஸ் பண்றது தப்பா பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் வந்து பழைய டெக்னாலஜி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. புதுசா எது வந்தாலே என்னால அடாப்ட் பண்ண முடியும், நீ எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றவன் தான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில எப்பயுமே வந்து நிற்பான். சி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்றது இட் வாஸ் நெவர் அபவுட் கோடிங். கோட் பண்றவன் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு கிடையாது. கோடிங்ன்றது ஒரு பார்ட் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கோட் வந்து பக்காவா ரைட் பண்ணா அது வந்து கம்பைல் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூகுள் வந்ததுக்கு அப்புறம் சரி சின்டாக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஆனால் கூகுள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு ஏஐ இருக்கு, ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டு தான் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து அடாப்ட் ஆகிறவனால மட்டும் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு தேதியில யாராவது வந்து நான் வந்து மேனுவல் கோட் தான் பண்ணுவேன், அதுதான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அப்டேட் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்க வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கோடிங் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்களா எனக்கு தெரியல. கிளாடோட ஓபஸ் 4.6 வந்து யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் ஒரு பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேல உட்காந்து நான் மேனுவலா கோட் அடிச்சேன்னா நான் தான் வந்து பைத்தியக்காரன். கோடிங் போயிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்பயுமே வந்துட்டு அது கொடுக்குற கோட் வந்து நான் வெரிஃபை பண்ணணும், நான் கொடுக்குற இன்டென்ட் எனக்கு வந்து கரெக்டா இருக்கான்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீச்சரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளாட் கிட்ட சொல்றேன், அதுதான் கோட் அடிக்குது, நான் வேடிக்கை தான் பார்க்குறேன், திஸ் இஸ் ஃபைன். ஆனா அதை நான் சொல்ற மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா, என்னோட இன்டென்ஷன் அங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா அப்படின்றது பார்க்கறது ஒரு டெவலப்பரோட வேலை. இன்னைக்கு ஆக்சுவலா ஏ வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியர் பிளேட் கோட் வந்து அதுவே கிரியேட் பண்ணிடும், அண்ட் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுனா எழுதிடும், ரீஃபேக்டர் பண்றதுனா பண்ணிடும், எரர்லாம் எக்ஸ்பிளைன்
பண்ணணும்னா பண்ணிடும். ஈவன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து Anthropic வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு C கம்பைலரே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிளாட் எழுதி முடிச்சிருச்சுன்ட்டு. அது செம்ம விஷயம் ஓகேங்களா. ஆக்சுவலாக அது பெரிய விஷயம் தான். ஆனால் அதில் ஹலோ வேர்ல்டுன்ற ப்ரோக்ராம், ரொம்ப பேசிக்கான ஹலோ வேர்ல்டுன்ற ப்ரோக்ராம் கம்பைல் ஆகலை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம உள்ள போய் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க, வெறும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறாங்க. உள்ள போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்குறீங்களான்னு கேட்டால் பார்க்க மாட்டாங்க. ஈவன் நான் வந்துட்டு போன வருஷம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வில் ஏ ரீப்ளேஸ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டெவின் உருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டேட் கூட செக் பண்ணிக்கலாம். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டெவின் வந்துட்டு ஃபேக்கு, அது வந்து அநியாயத்துக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஃபாரின் யூடியூபர் ஒருத்தர் வந்து டீபங்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு. இப்போதான் அவங்க சொன்னதுக்கு கொஞ்சமாச்சு கிட்ட வந்திருக்காங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்து வந்தோம். அது வந்து ஃப்ரீலான்ஸ்லாம் வந்து பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் வச்சாங்க. ஆனால் ஃப்ரீலான்ஸ்லாம் அது பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா அரைகுறையாக தான் பண்ணி வச்சுது ஓகேங்களா. ஸோ இப்போயுமே ஹியூமன் இந்த லூப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஏஐ போகிற வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் டெய்லி வந்துட்டு கொடூரமாலாம் கோட் அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000-2000 லைன்ஸ் தான் அவங்களோட மேக்ஸிமம், அவங்களோட எப்படி சொல்றது பீக் பர்ஃபார்மன்ஸை அன்லாக் பண்ணாலே 2000 லைன் அவ்வளோதான் வந்து அடிப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2000 லைன் ஆஃப் கோடை வந்து நம்ம லிட்டரலி வந்துட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து ஈஸியாக ஏஐ வச்சு வந்து முடிச்சிடலாம். 1 ஹவர்ன்றது நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன், அது அதை விட ஸ்பீடாகவே வந்து முடிச்சிடும். ஸோ அப்போ இது இவ்வளோ கோட் வந்து கொடுக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்பயுமே வந்து கோடிங்கை பற்றி இருந்தது இல்லை. நம்ம வந்து நிறைய திங்க் பண்ணுவோம், ஆர்கிடெக்சர் பண்ணுவோம். அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரொம்ப கீ ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீபகிங் தான். அது வந்து கோடிங் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு கோடு வந்து எழுதுறேன் அப்படின்றது ரொம்ப நமக்கு முக்கியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு கோட் பேஸில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நமக்கு உடனே அதை பார்க்க தெரியணும். இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற கோட் பேஸில் ஒரு சின்ன ஃபீச்சர் ஆட் பண்ணால் மற்ற எதுவுமே வந்து பிரேக் ஆகாமல் நம்மளால போயிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். அண்ட் ஸ்கேலபிளான சிஸ்டம் வந்து டிசைன் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் வந்து எட்ஜ் கேஸஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். ஈவன் தோ ChatGPT பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோடெக்ஸ் 5.3 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் Anthropic பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாடோட Opus 4.6 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு பெரிய கோட் பேஸ் இருக்கு. அதில் போயிட்டு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொன்னால் அது பக்காவா பண்ணுதான்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு வந்துட்டு நம்மளோட கோட் பேஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் தான் போதான்னு தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது தானாக வந்து வேலையை பார்க்கல, நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கறத வச்சு தான் அது வேலை பார்க்குது. ஸோ நம்மளோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளியரான ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்த ஒரு ஷிஃப்ட் வந்து நிறைய பேர் வந்து பேசாத ஒரு சில விஷயங்கள் இதுவும் நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய டீம் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ அது வந்து கம்மியாகிருக்கு ஓகேங்களா. யூஸ்வலி நிறைய கம்பெனி வந்து எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்க இடத்துல 10 பேர் இந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்றத பார்த்து ஸ்டார்டிங்ல வந்து டவுன் சைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 பேர் வச்சு எப்படி 1000 பேரோட வேலையை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது, பேசிக்கலி இருக்கிற டெவலப்பரை எப்படி 10x மாற்றுறது அப்படின்றத எங்களோட கோல். இந்த பில்லியனியர் கான்டெக்ட் வந்து நான் கொஞ்சம் கிளியராக கொடுத்துட்றேன். இப்போ வந்து Anthropic வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ தான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து அழிய போதா அப்படின்னா அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Anthropic-ஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பரை வேலையை விட்டு அனுப்பிட்டு நீங்கள் என்னோட ப்ராடக்ட்டை வாங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க பிச் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து சொல்லிட்டாங்களா அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். அது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம டேரெக்டாக வெறும் அந்த ஹெட்லைனை மட்டும் வச்சு இவ்வளோ பேனிக் ஆக தேவை. கொஞ்சம் வந்து நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணுங்க, என்ன நடக்குது, எதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேனிக் ஆகுங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த பில்லியனியர் கான்டெக்ட் வந்து தெளிவாக புரியணும் அப்படின்னா வந்து ஸ்ரீவந்தர் புரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நான் வேணா இங்கே அந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன், அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஏலாம் வந்ததுனால வந்து இந்த பார் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு. இந்த பார் ரைஸ் ஆனதால என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்கு ஸ்மால் டீம் இருந்தாலே நல்ல ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அண்ட் ஃபாஸ்டான டெலிவரி வந்து கிளைண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ கிளைண்ட்டே வந்து நிறைய பேர் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போதான் வந்து ஏஐ வந்துச்சுல, ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானே வந்து உங்களோட டெவலப்பர்ஸ்க்கு வந்து கிளவுட் கோட் வந்து வாங்கி தரேன், ஆனால் அவங்களை வந்து வேலையை சீக்கிரமாக முடிச்சு தர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில் அப்படிலாம் ஒர்க் ஆகாது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ டிஎஸ்ஏ வந்துட்டு இதுக்கப்புறம் யூஸ் ஆகாம போயிடுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ராங்கரான இன்ஜினியர்ஸ் வந்து வெளியே எடுக்க முடியும். ஏன்னா ஏ இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து சீட் பண்ணுவாங்க, சும்மா உட்காந்து வைப் கோட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நாலேஜ் இருக்கா இல்லையா ஒன்றுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போதான் வந்துட்டு டிஎஸ்ஏ நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கான இன்ஜினியராக இருக்கீங்க, உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கீங்க, இந்த கோர்சியஸ் வந்து நல்லா தெரியும், எனக்கு வந்துட்டு டிஎஸ்ஏ நல்லா தெரியும், அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் இந்த ஏஓட இந்த பேசிக்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா தென் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இந்த இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கிளாட்ல வந்து இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், எனக்கு வந்து இவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் பில்ட் ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் டெவலப்பர்லாம் நான் வந்து லே ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து ரிக்ரெட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சேல்ஸ்ஃபோர்ஸ். இந்த டெமோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல அவங்க ஆல்ரெடி 10-15 தடவை டெஸ்ட் பண்ணி அவங்களோட ட்ரைனிங் டேட்டால எது சூப்பராக இருக்கோ அதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி ஈஸியாக டெமோ வந்து சூப்பராக கொடுத்துருவாங்க. ஆனால் ரியல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெகசி கோட்
கோட் இருக்கும், இன்டெகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும், செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும், அண்ட் தென் பிசினஸ் லாஜிக்ல பயங்கரமான காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஸோ டெமோவை பில்ட் பண்றது வந்து ஈஸி. ஆனால் ப்ரொடக்ஷன் கிரேட் சிஸ்டமே இந்த மாதிரி வெறும் ஏஐ மட்டும் ரிலே பண்ணி எடுத்துட்டு போறது ரொம்பவே கஷ்டம். ஓகே, நான் ஒரு ஸ்டூடெண்ட், இவ்வளோத்தையும் நான் வந்து கேட்டேன். இப்போ நான் என்ன பண்ணா இப்போ என்ன வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எபிலிட்டியை நல்லா வச்சுக்காங்க. லேர்னிங் எபிலிட்டி, புதுசாக எது வந்தாலும் கற்றுக்கிற எபிலிட்டியை வந்து வளர்த்துக்காங்க. அண்ட் டிஎஸ்ஏ, ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் வெளியே கோடு கொடு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்க ஆக்சுவலான ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இங்க எப்பயுமே ப்ராப்ளம் சால்வர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கோங்க. எப்படி வந்து ரெண்டு சிஸ்டம் வந்து இன்டர் கனெக்ட் ஆகி அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை கத்துக்கோங்க. அண்ட் தென் டேட்டா பேசஸ் கத்துக்கோங்க, கேஷிங் கத்துக்கோங்க, ஸ்கேலிங் கத்துக்கோங்க. ஒரு டெக் ஸ்டாக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கோங்க. ஏன்னா ஷாலோ நாலேஜை விட டெப்தான நாலேஜ் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டா அடாப்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா லேண்டிங் வெப்சைட்ஸ் வெறும் அந்த ஸ்டாட்டிக் HTML பண்ணாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமிக் சைட், இந்த ரியாக்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம், இல்லைனா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு டைனமிக்காக பாப்புலேட் ஆகிற மாதிரி பண்ணால் அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் 2, அதாவது இந்த OAuth இன்டெகிரேஷன், அதுக்கப்புறம் இந்த ஸ்கோப்ஸ் இதெல்லாம் வச்சு செக்யூராக பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பிளாக் செயின் வந்துச்சு, Web 3, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கியூரியஸாக இருந்து நம்மளும் எவால்வ் ஆகணும். அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் வந்தாலும் நம்ம வந்து சர்வே ஆகிடலாம் ஈஸியாக. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் திஸ் லே ஆஃப், இதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். லே ஆஃப் பண்ணுற நிறைய பெரிய கம்பெனிஸ்க்கு பிஹைண்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. லே ஆஃப் அந்த விஷயத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க. லே ஆஃப் அப்படின்னு ஒன்று பண்ணாங்கன்னா செவரன்ஸ் பேன்னு ஒன்று கொடுப்பாங்க. அடுத்த 3 மாதத்துலேருந்து ஒரு சில கம்பெனிலாம் 1 வருஷத்துக்கு வந்து செவரன்ஸ் பே கொடுத்து தான் லே ஆஃப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து நீங்கள் கூகுளில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்போர்ட்லேயே ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 20 லட்ச ரூபா கொடுத்து தான் உங்களுக்கு வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா அவங்க எம்ப்ளாய் வந்து ஆல்ரெடி நல்லா தான் இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தது ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் பீரியட் இருக்கும். ஆக்சுவலாக செவரன்ஸ் பேலாம் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து வெஸ்டிங் பீரியட் எல்லாம் எல்லாத்தையும் வச்சு இது வரைக்கும் நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க இன்னைக்கே நான் வெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்ருவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ லே ஆஃப் பற்றி எல்லாரும் வந்துட்டு பயப்படுறாங்க. லே ஆஃப்னா வேலையை விட்டு போயிடுச்சு அவ்வளோதான், அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து ஒருத்தர் லே ஆஃப் ஆகிறவன் இன்னொரு கம்பெனியில் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். அவங்களால ஈஸியாக வந்து வேற ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணி போக முடியும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ இருக்குது, அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டிக்கான மணியும் கொடுத்துட்டாங்க, அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸையும் வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அண்ட் புது டெக்னாலஜி வரப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹைப்பு, அதுக்கப்புறம் ஃபியர், அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி. இப்போ வந்து நம்ம ஹைப் ஃபேஸ்ல இருந்து இப்போ தான் நம்ம ஃபியர் ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைப்பு 2023 2024 பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்பு. 2025ல அந்த ஃபியர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 2026ல ஃபியர் பீக்ல போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரியாலிட்டி ஹிட் பண்ணுவோம். அப்போ வந்து எல்லா கம்பெனியும் வந்து சொல்லுவாங்க ஏஐக்கு வந்துட்டு இவ்வளோதான் யூஸ் கேஸ், தாண்டி போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹைப்பு அந்த இனிஷியலாக வந்ததை வச்சு ரியாக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் ஃபேமஸ் ஆயிடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த உண்மை வந்துட்டு பெருசாக போய் ரீச்சே ஆக மாட்டேங்குது. இதனாலே நிறைய பேர் வந்து பயத்திலே இருக்காங்க ஏஐ நினச்சி. என்ன வந்து இப்போ பர்சனலாக கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த ஹைப்பை நான் வந்து 4-5 டெக்னாலஜிக்கு பார்த்துருக்கேன். க்ளவுடுக்கு நான் இதே ஹைப்பை பார்த்தேன். க்ளவுடு வந்தப்போ அவ்வளோதான், டெவலப்பர்ஸ்லாம் வேஸ்ட், இதுக்கப்புறம் டெஸ்க்டாப் வந்து போயிடும், இதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல் ஆப்ஸ்லாம் ஒர்க்கே ஆகாது, எல்லாமே க்ளவுடு தான், எல்லாமே வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் வந்துச்சு. ஆட்டோமேஷன் வந்ததுக்கப்புறம் மேனுவல் டெஸ்டர்லாம் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்டர்ஸ்க்கே வந்து வேலை இருக்காது, ஆட்டோமேஷன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் செயின் தான் ஃபியூச்சர், எல்லாம் இதில் முதல்ல இடத்த வாங்கி போடுங்க, ரியல் வேர்ல்ட்லாம் வாங்காதீங்க, எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க ஃபியூச்சர்லன்னு சொன்னாங்க. எல்லாம் ஊற்றி மூடிட்டு மெட்டாலே பார்த்தீங்கன்னா மாஸ்லி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நோ கோடு, இந்த நோ கோடு வந்து தனியாக ஒரு ஹைப் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்காகவே வந்து நிறைய கம்பெனி சொன்னாங்க, ஹைப் பயங்கரமாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் இதே ஹைப் சைக்கிள் தான், ஹைப்பு, ஃபியர், அதுக்கப்புறம் ரியாலிட்டி. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹைப் அதிகமாகவும் அதுக்கப்புறம் ஃபியர் அதிகமாகவும் இதில் போய் விழுந்துடாதீங்க. ஏன்னா நோ கோட் வந்தப்போ சொன்னாங்க டெவலப்பருக்குலாம் வேலையே இல்லை, இதுக்கப்புறம் நோ கோட் டூல் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துச்சு, அது அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் வந்துச்சு, அது அதுக்கும் மேலே. ஸோ ஜாப்ஸ் வந்து டேரெக்டாக வந்து டிசப்பியர்லாம் ஆகாது, ஸ்கில்ஸ் வந்து எவால்வ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு டெவலப்பரோட ரோல் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் நிறைய கோட் அடிக்கிறத விட என்ன வந்து எனக்கு ஃபீச்சர் வேணுன்றதை நான் வந்து சொல்லுவேன் ஏஐ கிட்ட. ஏஐ எனக்கு கோட் அடிச்சு கொடுக்கும், அதை ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு நான் கேட்ட கோடு தான் எனக்கு வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸு எல்லா இதையும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கா, தப்பான ஃபைல்ஸ் எல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிருச்சா அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி, அது இல்லாமல் என்னோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நான் கேட்ட மாதிரி தான் ஒர்க் ஆகுதான்றதை வெரிஃபை பண்ணிட்டு நான் கிட்டப்ல புஷ் பண்ணேன். இதுதான் வந்து இப்போ டெவலப்பரோட ஒரு வேலையாக மாறி இருக்கு. முன்னாடி இதே தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் என்ன இந்த கோடை மட்டும் நாங்கள் அடித்தோம், அவ்வளோதான், வேற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்பயே பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்தோ இல்லை ஸ்டாக் ஓஃப்ல இருந்தோ காப்பி பண்ணிலாம் நிறைய பேஸ் பண்ணுவோம். கிட்டப்ல இருந்து நிறைய காப்பி பண்ணி பேஸ் பண்ணுவோம். நம்ம போயிட்டு தேடி காப்பி
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இப்போ ஏஐ பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன நமக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ஏஐ. ஸோ இங்கே வந்து உண்மையான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து சர்வை ஆகுமா அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த எரால ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன அப்ஸ்கில் பண்ணிப்பேனா அப்படின்ற கேள்வியை தான் நீங்கள் வந்து கேட்டுக்கணும். ஏன்னா டாப் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலுமே அவங்களுக்கு எப்பயுமே வேற கம்பெனிலையோ இல்லை நல்ல கம்பெனிலையோ வந்து வேலை வந்துகிட்டே இருக்கும். டெக்னாலஜி எப்பயுமே வந்துட்டு யார் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்களை வந்து எலிமினேட் பண்ணாது. ஃபியூச்சர் வந்து யாருக்கு நிறைய டூல் தெரியும், யார் வந்து நிறைய ஏஐ டூல் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிடையாது. யாரால வந்து திங்க் பண்ண முடியும், யாரால வந்து ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆக முடியும், யாரால ரொம்ப டீப்பாக கற்றுக்க முடியும் அப்படின்றத வச்சு தான் ஃபியூச்சர் வந்து மூவ் ஆக போகுது. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு அன்ஸ்கிரிப்டடான வீடியோ தான். நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்டு என்கிட்ட வந்துட்டு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒய் நாட் இதுக்கு பற்றி வந்து பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி வந்து நிறைய பேசியிருப்பேன். நிறைய வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.